ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா 2025 டிகே ஃபேமிலி, அதாவது நகைச்சுவை வீடியோக்களை க்ரீன் ஸ்க்ரீன் பண்ணி போட்டிருந்தோம். ஒரு குறிப்பிட்ட கம்பெனி, அந்த கம்பெனி பேரை சொல்ல நான் விரும்பலை. அந்த குறிப்பிட்ட கம்பெனி வந்து நம்ம சேனலை ஒரு 4 காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து சுத்தமாக நம்ம வீடியோவே முடிச்சு விட்டாங்க யூடியூப் சேனலை. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏற்கனவே ஒரு 4-5 யூடியூப் சேனல் 10K சப்ஸ்கிரைபு, நிறைய வியூஸ், கரெக்டாக மானிட்டேஷன் ஆகிற டைம்லலாம் நிறைய யூடியூப் சேனல் நம்மளுக்கு நிறைய போயிருக்கு. ஏகப்பட்ட யூடியூப் சேனல் போயிருக்கு. இதை பற்றி நான் என்றைக்கும் கவலைப்பட்டதும் இல்லை. ஏன்னா இந்த சேனல் போனது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு டீம் மூலயமாவே இப்போ நான் இது பண்ணிகிட்ருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ். நான் அதிகமாக பெரிய வீடியோ போட மாட்டேன். 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வந்தது. இப்போ அப்படியே பேர்லேயே அதே யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் செய்திருக்கேன். 2025 டிகே ஃபேமிலின்னு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் செய்து ஒரு 2-3 ஃப்ராங்க் வீடியோ போட்டிருக்கேன். இப்பொழுது தான் அது ஒன்றும் 50K 100K அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஜீரோலேருந்து நான் சப்ஸ்கிரைபரை கொண்டு வரணும். மில்லியன்ஸ் ஷார்ட்ஸ் ஃபீட்ஸு, பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸு அதெல்லாம் கொண்டு வரணுன்னும் போது ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த சேனல் வந்து ஒரு வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல ஒரு வியூஸ், 10K சப்ஸ்கிரைபர் என்ன, 10 மில்லியன் வியூஸ், ஷார்ட்ஸ் வியூஸ் போனது என்ன, கிட்டத்தட்ட அவ்வளோ ஒரு என்கரேஜாக இருந்தேன். அடடா மானிட்டேஷன் ஆக போகுது அப்படின்ற டைமில் ஒரு 4 காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு ஏஐ ப்ளக்ஸ் என்ற ஒரு நிறுவனம் பெங்களூர்லேருந்து அந்த நிறுவனம் இருக்குது. அவங்க காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச நண்பர்கள்கிட்டலாம் கேட்டு இந்த யூடியூப் சேனலை மீட்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்ம யூடியூப் சேனல் வந்துடும் நம்புகிறேன். எல்லோரும் ப்ரே பண்ணிக்கங்க. யூடியூப் சேனல் வந்துருச்சுன்னா அதிலிருந்தே தொடர்ந்து நகைச்சுவை வீடியோக்கள்லாம் நிறைய அப்லோட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இனிமேல் தொடர்ந்து இந்த யூடியூப்லேருந்தே உங்களுக்கு வீடியோ வரும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்க. என்ன ஒரு வருத்தம், யூடியூப் சேனல் அது என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப சோகமாக இருக்கேன். மானிட்டேஷன் ஆகிற டைம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 சொந்தங்கள் இருந்தார்கள். மறுபடியும் இந்த சேனலில் அவ்வளோ ரீச் கிடைக்குமா என்னன்றதும் எனக்கு தெரியல. 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூன்றது சும்மா இல்லை. கிட்டத்தட்ட 10 மில்லியன் 10 லட்சம் 1 கோடி சப்ஸ்கிரைபர்கள், 1 கோடி சப்ஸ்கிரைபர் இல்லை 1 கோடி ஷார்ட்ஸ் வியூஸ். கிட்டத்தட்ட 1 கோடி ஷார்ட்ஸ் வியூஸ் நான் வச்சுருந்தேன். அது மொத்தமே வந்து அனாமத்தான் இப்போ எனக்கு இல்லைன்ற மாரி ஆயிடுச்சு. அது சேனலில் ரொம்ப புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்க இந்த சேனலை. மறுபடியும் 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ், 10,000 சப்ஸ்கிரைபர்கள் சொந்தங்கள் அனைவரும் வருவாங்களா என்னன்றது தெரியலை. நகைச்சுவை வீடியோக்களும் இதில் ஒரு 2-3 தான் க்ரீன் ஸ்க்ரீன் பண்ணி போட்டிருக்கேன். அதிக வியூஸ் போகலை. இனிமேல் லைவ் வீடியோலாம் தொடர்ந்து இதுலேயும் வரும். 50-200 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்கு. ஒரு கிட்டத்தட்ட பார்ப்போம். ஒரு வாரம் ட்ரை பண்ணி பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் நானும் இமெயில் போட்டிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நேராகவே போய் கம்பெனியில் பேசுகிற வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். கிடச்சிச்சின்னா சேனல் கண்டிப்பாக அதிலிருந்தே எல்லா வீடியோவும் வரும். சேனல் பேர் சர்ச் பண்ணி பார்த்தா கூட வரல. சேனலே சுத்தமாக டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஓகே கேஷ், இதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் மறுபடியும் புது யூடியூப் சேனல் தொடங்குவதை பற்றி பேசுவோம். கூடிய சீக்கிரம் அந்த யூடியூப் சேனல் வந்துச்சுன்னா அந்த யூடியூப் சேனல்லேருந்து உங்களை நான் சந்திக்கிறேன். இல்லையெனில் இந்த யூடியூப் சேனல்லேருந்து தான் இனிமேல் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோக்கள் வரும். அந்த சேனலை சப்போர்ட் பண்ண மாதிரி எல்லோரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்களை நம்பி நான். வணக்கம்.